எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக வணிகர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, இனிமேல் அந்தந்த மாதத்திற்கான விற்பனை பில்கள் விவரங்கள் மற்றும் கொள்முதல் பில்கள் விவரங்கள் கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எப்போதும் போல் செய்து கொண்ட பழைய நடைமுறைதான் தற்போது ஜிஎஸ்டி போர்ட்டலில் இந்த மாதம் GSTR 1 தாக்கலில் கிடைக்கிறார்கள். அதை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. கடந்த 2025 மே மாதத்திற்கான GST 1 ஃபைலிங் செய்யக்கூடிய ரெகுலர் டீலர் மாதாந்திர GSTR 1 மற்றும் மாதாந்திர GSTR 3B தாக்கல் செய்யக்கூடிய வணிகர்கள் அனைவருக்கும் B2B மற்றும் B2C, பையர் டு பையர் மற்றும் பையர் டு கன்சியூமர் ஆகிய விவரங்கள் டேபிள் நம்பர் 12 மற்றும் டேபிள் நம்பர் 13 என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான மாற்றங்களை GST போர்ட்டல் உடனடியாக இந்த மாதத்திலேயே செயல்படுத்தியதால் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக சில்லறை வணிகம், அவற்றை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி தொழில் செய்யக்கூடிய GSTPக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் இந்த மாதம் ஒரு கஷ்டமான மாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த மாதம் GST இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு 8 ஆண்டுகள் வரப்போகிறது. இதற்கு கூடுதலாக GST கவுன்சில் புதிய அறிவிப்புகள் சலுகைகள் வரும் என எதிர்பார்த்த வேளையில் கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் வேலைகள் அதுவும் உடனடியாக செய்ய வேண்டும் என GST போர்ட்டல் இன்ஃபோசிஸ் தடாலடியாக மாற்றங்கள் வணிகர்கள் செய்ய வேண்டும். வணிகர்கள் புதிதாக புது அக்கவுண்ட் இயர் 2025-26க்கு ஏற்கனவே ஏப்ரல் 1 முதல் நீங்கள் பில் புக் டாக்ஸ் இன்வாய்ஸில் ரேட் ஆஃப் டாக்ஸஸ் வைஸாக நீங்கள் கொள்முதலுக்கு உண்டான விற்பனை பில்கள், அது மேனுவலாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் மூலமாக இருந்தாலும் சரி, அதை முறையாக பராமரிக்க வேண்டும். அதற்குண்டான விவரங்களை அந்தந்த மாதத்திற்கான விவரங்களை GSTPக்கள் மற்றும் வரி ஆலோசனை கொடுத்தால்தான் இனிமேல் GST ஃபைலிங் சாத்தியம். ஏனென்றால் தமிழ்நாடு மாநில GST அதிகாரிகள் மௌனமாக அனைத்து விவரங்களையும் கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக GST கணக்குகள் 6 ஆண்டுகள் வரை பொறுப்புகள் அந்த வணிகர் தான் பார்க்க வேண்டும். ஆக இடையில் மாட்டிக்கொண்ட வரி ஆலோசகர்கள் மற்றும் GSTPக்கள் பாடுதான் திண்டாட்டம் ஆகக்கூடாது என்ற வகையில் தான் இந்த காணொளி. ஆக அனைவரும் பொறுப்போடு கவனத்தோடு இந்த வேலைகளை செய்வோம். நன்றி, வணக்கம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் பட்டுக்கோட்டை R. ரமேஷ், GST பிராக்டிஷனர். மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.